அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்களின் பழைய வீடியோ வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், நேற்று மாலை சென்னை நுங்கம்பாக்கத்திலே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கின்றது. ஒரு 5 வயது குழந்தையை வெளிநாட்டு ரக நாய் ராட்வெய்லர் என்று சொல்லக்கூடிய அந்த நாய் துரத்தி கடித்திருக்கின்றது. 2 நாய்கள் அந்த உரிமையாளர் வளர்த்து வரக்கூடிய நிலையில 2 நாய்களும் ஒரு குழந்தையை 5 வயது குழந்தையை துரத்தி கடித்திருக்கின்றன. அந்த கொடுமையான ஒரு செயல் என்பது நேற்று நடந்திருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு குழந்தைகள் இருக்கும். ஒன்றும் அறியாத அந்த பச்சை குழந்தையை போட்டு இந்த நாய்கள் குதறி இருக்கக்கூடிய காட்சி பார்ப்போருடைய நெஞ்சை உறைய வைக்கின்றது. மிகவும் ஒரு துன்பமான ஒரு சோகமான ஒரு செயலாக நடந்திருக்கின்றது. இந்த ராட்வெய்லர் நாய்கள் மிக மிக ஆபத்தானவை என்பது நமக்கு தெரியும். அந்த நாய்கள் எந்த விதமான பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் அடிக்கடி இந்த பகுதியில் வெளியே திறந்து விடப்படுவதாகவும், அந்த நாய்கள் இந்த குழந்தைக்கு முன்பாகவே வேறு சில இளைஞர்களையும் பெரியவர்களையும் கூட கடித்து குதறி இருப்பதாக தகவல்கள் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு இளைஞர் ஒருவரை துரத்தி கடிக்க முயற்சி செய்த அந்த சிசிடிவி வீடியோ தற்போது வெளியாகி இருக்கின்றது. நாம் திரையில பார்க்கின்றோம். இந்த ராட்வெய்லர் நாய் வீட்டிலிருந்து வெளியில் வருகின்றது. அதில் நடந்து செல்லக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞரை துரத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த சாலையிலே நடந்து செல்லக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களை கண்மூடித்தனமாக அந்த நாய்கள் துரத்தி கடித்து குதறக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மோசமான நாயைத்தான் அவர்கள் இந்த 3-4 ஆண்டுகளாக வளர்த்து வந்திருக்கின்றார்கள். இந்த நாய் மூலமாக அவர்கள் அந்த குட்டிகளை பெற்று எடுத்து அந்த குட்டிகளை வியாபாரம் செய்யக்கூடிய செயலும் அவர்கள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. லைசன்ஸ் இல்லாமல் வளர்த்து வரப்பட்ட இந்த நாய் மிகுந்த ஆபத்தானது என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. ஆபத்தான ராட்வெய்லர் நாய்கள் வீட்டிற்கு வெளியே சாதாரணமாக உலவ விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக நாயை அவர்கள் உரிமையாளர்கள் வெளியில் அழைத்து செல்லும் போது ஒரு சங்கிலி போட்டோ கயிறு கட்டியோ அவற்றை அழைத்து செல்வது வழக்கம். அவற்றை வாக்கிங் அழைத்து செல்வது போல அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் அழைத்து செல்வது நாம் பல இடங்களில் பார்த்திருக்கோம். ஆனால் இந்த ஆபத்தான ராட்வெய்லர் நாய்களை எந்த விதமான ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்லாமல், அதே போல கயிறு போன்ற எதுவுமே கட்டப்படாமல் அவற்றை தெருநாய்க்களை போல வெளியிலே உலவ விட்டிருக்கிறார்கள். வீட்டு வாசலில் அவை தொடர்ந்து வெளியில் உலவக்கூடிய அந்த காட்சிதான் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வந்திருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் கடந்த 2021 அந்த 2 நாய்களும் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய சிறுமியையும் இளைஞர்களையும் கடித்து குதறக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று 5 வயது சிறுமி ஒருவரை, அதாவது அந்த வீட்டிற்கு எதிரிலேயே ஒரு பெரிய பூங்கா இருக்கின்றது. அந்த பூங்காவில் பணியாற்றக்கூடிய செக்யூரிட்டியோடைய குழந்தை, 5 வயது குழந்தை, அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதி கைப்பகுதி ஆகியவற்றை எல்லாம் இந்த 2 நாய்களும் கடித்து குதறி இருக்கின்றன. இதில் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலே தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாயினுடைய உரிமையாளர் பெயர் புகழேந்தி. அந்த புகழேந்தி தற்போது காவல்துறையினுடைய விசாரணை வலயத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். பூங்காவிலிருந்து திரும்பி ராட்வெய்லர் நாய்கள் விரட்டி கடித்திருக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறிய சிறுமி தலையின் மேல் பகுதி பெயர்ந்து வந்திருக்கின்றது. எப்படி ஒரு அந்த டோப்பா முடி வைப்பதற்கு எப்படி அந்த தைப்பதற்கு எப்படி எடுப்பார்களோ அது போல வட்டமாக பெரிய அளவிலே அந்த தலையினுடைய அந்த மேற்பகுதியை முழுமையாக கடித்து தோலோடு அந்த நாய்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அந்த புகைப்படத்தை பார்ப்பதற்கே மனது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஒரு மோசமான செயல் நடைபெற்றிருக்கிறது. அந்த நாயினுடைய அந்த வளர்ப்பு உரிமையாளர்கள் எந்த விதமான ஒரு சமூக அக்கறையும் இல்லாமல் யாரை கடித்தால் என்ன, எவன் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்முடைய நாய்கள் வளர்ந்தால் போதும், நம்முடைய நாய்கள் ஆரோக்கியமாக சுற்றி தெரிய வேண்டும் என்று இந்த தெரு மொத்தத்தையும் அவர்கள் குத்தகைக்கு எடுத்தது போல அந்த நாய்களை சுதந்திரமாக உலவ விட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சியான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கின்றது. பார்ப்பதற்கே மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் பயமாகவும் இருக்கக்கூடிய அந்த 2 பெரிய நாய்களும் இந்த சாலையிலே சுற்றி வருவதும் அவை வழியில் செல்லக்கூடியவர்களை எல்லாம் கடித்து குதறக்கூடிய ஒரு மோசமான செயலும் நடைபெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் 5 வயது குழந்தையை கடித்து, குழந்தையை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை காப்பாற்ற சென்ற தாயையும் கடித்து குதறி இருக்கின்றது அந்த நாய்கள். அந்த தாய் மற்றும் அந்த குழந்தை இருவருமே தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாயினுடைய உரிமையாளர்கள், அவருடைய அந்த உரிமையாளர் புகழேந்தி, அவருடைய மனைவி, அவருடைய மகன்
மூவருமே காவல்துறையினருடைய விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நாய்கள் மாநகராட்சி மொத்தம் ஒப்படைக்கப்பட வேண்டும், மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கின்றது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2021ஆம் ஆண்டிலே இந்த நாய்கள் கடித்து குதறக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.